தமிழ் வணக்கம். பாருங்கள், மணிக்கு புதினா டீ வைப்போம். புதினா டீ பாருங்கள், இந்த நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி ஒரு பீஸ் வச்சுருக்கோம், பட்டை ஒரு பீஸு, ஏலக்காய் 2, கிராம்பு. இதை ஒரு இடியலில் போட்டு இடிச்சுக்கிடுவோமே. பாருங்கள், இடித்து எடுத்துக்கிட்டோம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கோம். முழு மல்லியும் தான் போட்டுக்கலாம், முழு மல்லி இல்லாதனால மல்லித்தூள் வச்சுக்கிட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். இதையும் கழுவி இதில் சேர்த்துருவோம். பாருங்க, இதில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ தூக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா இது மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்துகிட்ருக்கு, கொதிச்சிட்ருக்கு. சாறு மட்டும் தான் நமக்கு கிடச்சா போதும். இந்த சாறு தான் இறங்கணும். சாறு கிடைக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சுருக்காங்க. பாருங்கள், வெந்து நல்லா சாயம் இறங்கிருச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எந்த சாயம் இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் தனியாக ஒரு ஆளாக இருக்கும்போது வயசானவங்களுக்கு இது முக்கியம் தேவை. வீட்டில் எல்லார் வீட்லேயும் புதினா இருக்கும். இந்த மாதிரி இந்த புதினாவை எடுத்து ஒரு கைப்பிடி போட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு டீ வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். கண்டிப்பாக இது ரொம்ப நல்லது. இந்த புதினாவை கொஞ்சம் எடுத்துக்கிறோமே, இப்போ டீயை கொஞ்சம் எடுத்துக்கிறோமே. பாருங்கள், 3 மணி 4 மணிக்கு என்ன சாப்பிட்லான்னு தோணும். எல்லா வீட்லேயும் இந்த தீனிகள் இருக்கும், எல்லா வீட்லேயும் பழங்கள் இருக்கும். இந்த டீ மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா டீ வைக்கிறாப்புல கூட டீயை வச்சு சாப்பிட்டு அழகாக இந்த டீ இந்த சிப்ஸு, இந்த ஒரு முறுக்கு, ஒரு பழம், வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டு, ஏந்திரம் வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டீயை குடித்தோம்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும், நுரையீரல் சளியெல்லாம் பிடிக்காது. அருமையான டீ, அருமையான ஸ்நாக்ஸ். பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம். தமிழ் வணக்கம்.